ஒரு இயற்கை ரசிகனாக இப்படி நல்லா இருக்கும். அதே இரண்டமாடு மீன் என்ற பிரசித்தமா உருண்டு விழுந்தா இரவெல்லாம் இன்னும் தாங்கிற திங்களிடங்கள் இல்லாத மீனா இருக்கிறாரா இல்லை? இது வந்து கொக்கிச்சான் அப்படின்னு நாங்கள் லட்சக்கணக்கில் கொடுக்குறது, கறி மீன் கொடுக்குறது. ரோ சங்கம் எல்லாத்துக்கும் சங்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த கிழங்கில் இருக்கிற கிளிநொச்சி மாவட்டத்துக்குரிய இரண்டமாடு டேங்குக்கு வந்திருக்கிறோம். எதுக்காக அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா என்னதுக்காக வந்து நாங்கள் இன்றைக்கு வந்து இந்த மீன்பிடியை பார்க்க போகிறோம். மீன்பிடி பார்க்க போகிறோம். முக்கியமாக வந்து இங்கே வந்து நன்னீர் மீன்பிடி, ஏன்னா கடலில் வள்ளங்களில் போய் நிறைய மீன்கள் பிடிச்சிட்டு வந்து கூடுதலாக ஊர் மக்களுக்கு குடிக்கணும் அப்படின்றத விட ஏற்றுமதி செய்யணும். இங்கேருந்து ஏற்றுமதி செய்யணும் அப்படியான விஷயங்களை பார்க்கலாம். மேலுமே இப்படி ஒரு இடம் இருக்குன்னு இரண்டமாடு டேங்க் வர்றாங்களுக்கு தெரியாது. இரண்டமாடு டேங்க்லேருந்து உள்பக்கத்தால் இருந்து பார்த்தா இது தெரியாது. இது வந்து இந்த சாந்தபுரம் பக்கத்தால் வந்து நிற்கிறது பின்பக்கம். அதாவது ஊர் மக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா மட்டும் தான் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய தேடிப்பிடி தான் வந்து மாறி ஆமி காம்புக்கு எல்லாம் போய் முட்டுப்பட்டு கரையால் வந்து நாங்கள் நீங்கள் கட்டாயம் இது இங்கே வந்து பாருங்க. இங்கே வந்து மீன் பிடிச்சி இங்கே சமைக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் இருக்குது. நல்லா இருக்குது இந்த லொக்கேஷன். நாங்கள் காட்டுறோம் பாருங்க. என்ன ப்ரோ, மழை பெய்கிற காலத்துலேயும் சரி எல்லா காலத்துலேயும் வந்து இங்கே மீன் பிடிக்கிறோம். நாங்கள் உண்மையிலே நிறைய நாள் இங்கே வரணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணியும் எங்களால் வரையலாம் போயிட்டு ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால். ஆனால் இன்றைக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் இங்கே நடக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்ட போகிறோம். அதை விட வந்து இங்கே வந்து முக்கியமானதே வந்து விவசாயம், மீன்பிடி தான் முக்கியமான ஒரு கிளிநொச்சியை பொறுத்த மட்டும். அதாவது வடமாநிலத்தில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரிய குளம் இதுதான், இரண்டமாடு குளம். இதை நம்பி எத்தனை போட்டுகள் இருக்குது, என்ன மாதிரி தொழிலெல்லாம் செய்யணும் அப்படின்றதையும் கேட்டு அறிஞ்சு கொள்வோம். இப்போ நான் உங்களுக்கு இந்த லொக்கேஷனை காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குண்டு. சரி, நாங்கள் ஆரம்பத்தில் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வாகனம் கொண்டு போகுது. அதால் தான் நாங்கள் வருவோம். அப்படியே சாந்தபுரத்தால் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள். எனக்கு இந்த இடத்த பார்க்கல நாச்சடு டேங்க் தான் ஞாபகம் வருது. அங்கேயும் இப்படியான மரங்கள் எல்லாம் இருக்கும். இதில் எல்லாம் நிறைய போட்டுகள் இருக்குது. அதோட இந்த மரம் தான் இதில் வந்து கேம்ப் பண்ணிட்டு இரவு நின்றா அப்ரூவல் எடுத்துட்டு நின்றா சூப்பராக தானே இருக்கும். நிறைய பேர் வந்து மீன் வேண்ட நிற்கிறோம். ஆனால் ஒரு தரையும் வந்து வள்ளத்தில் போனாக்கள் இன்னும் காணல. கிட்டத்தட்ட 7 மணி, அதாவது 7:30 தான் வரைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதோட இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, அலை அடிச்சு கொண்டு இருக்கு. நானும் கடல் என்ற ஒரு யோசனையில் சைட்டாக ஆனால் குளம் கடல் அந்த காற்று கூடுதல் அடிக்கிறதால வந்து இந்த இடத்துக்கு அலை வந்து கொண்டிருக்கு. இந்த வியூவை பாருங்களேன் எப்படி இருக்குண்டு. ஒரு இயற்கை ரசிகனாக இருந்தால் இந்த இடம் சூப்பராக இருக்கு. அப்புறம் இந்த வியூவை பாருங்களேன் எப்படி இருக்குண்டு. சூப்பரான ஒரு இடம். நல்ல மரங்கள் பாருங்க. நீங்க இதுல வந்து சமைக்க கூடாது. இப்பதானே நான் முதலே பார்த்தேன். அந்த அளவுக்கு இப்படி நல்லா இருக்கும், இப்படி நல்லா இருக்கும் தெரியும். ஆனா இப்ப பக்கத்துல ஆனா ஒரு நாள் வந்து இங்க ஆர்டி அப்ரூவல் கேட்டுட்டு இதுல வந்து கேம்ப் பண்ணிட்டு அப்படியே சமைச்சு சாப்பிடுற மாதிரி சூப்பரா இருக்கு. இஞ்சிய மீனை வேண்டி இஞ்சியே சமைச்சு சாப்பிடுற மாதிரி வட மாநிலத்தில் இதுகள் எல்லாத்தையும் செய்யலாம். நாங்கள் ஒரு போட்டோவை போட்டால் சிங்களாக்கள் வந்து நிறைய பேர் இந்த இடங்கள்ல தங்குவேன். அப்படியெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஆனா எங்க அதுகளுக்கெல்லாம் நாங்கள் யோசிக்க மாட்டோம் அப்படின்றதான் எங்களோட ஆக்கள் யோசிக்க மாட்டோம் தான் இந்த கருத்து. அப்படி பாருங்களேன் இந்த மரங்கள் எல்லாம் தெரிஞ்சு கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு போட்டையுமே காணல. அப்படி எங்க மீன் பிடிக்க போயிருக்கிறோம் அப்படின்றது தெரியல. ஆனா நிறைய ஆக்கள் வெயிட் பண்ணி கொண்டு நிக்கிறோம். அதை விட நிறைய போட்டுகள் போகாமலே நிக்குது. காத்தண்டால் அப்படி கூட மீன் படுறது எல்லாம் குறைவா இருக்கு. அதெல்லாம் நிறைய போட்டுகள் வந்து போறது குறைவா இருக்கு. சரி பாமா என்ன நடக்க போகுதுண்டு. நாங்களும் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம் வர்ற மாதிரிலாம். ஆனால் உள்ளூர் வியாபாரிகள் எல்லாம் இப்போ 7:30 பிறகு வரையணும் வேலை. அதுலேயே தான் தெரியும் 8 மணிக்கு தான் வரையணும் போல இருக்கு போட்டாக்கள் எல்லாம். தம்பி இப்போ வந்தவன். தம்பின்ற பேர் என்ன? ஸ்டீபன். ஓகே, அவங்களோட அப்பா வந்து தொழிலுக்கு போயிருக்கார். ஆள் பார்க்க வந்திருக்கிறார். இது என்ன மரம் இப்போ சுற்றி இருக்கிற மரம் எல்லாம்? ஏன்னா மரம் தெரியும், ஆனால் பேர் தெரியாது. கினியா மரம். ஓகே, இப்போ எத்தனை பேர் தொழிலுக்கு போயிருக்கு தெரியலண்ணே? ஒரு வெள்ளம் வந்து கொண்டிருக்கு. சரி, நாங்களும் பார்ப்போம் என்னென்ன கொண்டு. இங்கே என்னென்ன பிரசித்தம்? மீன், இறால் எல்லாம் பிரசித்தம் தானே. இதில் பாருங்கள், அந்த காற்றுக்கு மத்தியிலையும் அப்படியே வலிச்சு கொண்டு வர்றது வந்து உண்மையிலும் ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட வந்துட்டார். இதில் பாருங்கள், அந்த காற்று இங்கால பக்கம் போட்டை மாற்றிட்டோன்னா அப்படியே ஒரு சைட்டால் இழுத்து கொண்டுட்டு ஒரு மாதிரி. மேலே வந்து நான் நினைக்கிறேன் இந்த பாய் கப்பல் என்று சொல்லுவோம் தானே, அந்த ஒரு மெதட்லாம் வச்சிருக்கணும் போல இருக்குது இந்த கம்புகள் எல்லாம். அண்ணா இப்போ வந்துட்டார். பார்ப்போம் என்னென்ன மீன்கள் எல்லாம் கொண்டிருக்கணும் அப்படின்ட்டு. வேறு தூக்கிட்டே போயிட்டோம் வெள்ளத்தை. ஓகே, வந்த உடனே உள்ளூர் வியாபாரிகள், வெளியூர் வியாபாரிகள் எல்லாருமே பார்க்கணும் என்ன கொண்டு வந்திருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த காட்டுக்குள்ளே அது சாத்தியப்படுமான்றது தான் தெரியலை. இதில் பாருங்கள் கொஞ்சம் மீன்கள் தான் பிடிபட்டிருக்கு. சரி, இப்போ இதில் ஒரு ஐயா அவரால் சந்திச்சினாங்க. இவர் வந்து உள்ளூர் மீன் வியாபாரி. ஏன்னா இந்த மீன்களை வேண்டிட்டு போகிறது. எவ்வளோ காலம் ஐயா இந்த தொழில் செய்கிறீங்க? 3 வருஷமாக செய்கிறீங்க. எத்தனை கிலோ மீன் வேண்டிட்டு போங்க?
ஒரு 10 கிலோ சாதாரண கிடைக்கும். ரைட். எல்லாம் ஊர்களுக்கு போய் விற்கிறதா இல்லை ஊர்களுக்குள்ள விற்கிறது? கடை அப்படி போய் விற்கிறது. அதே இரண்டமடு மீன் பிரசித்தமா டேஸ்ட்டாக இருக்குமா? பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஓகே. அப்போ இப்போ இந்த காற்று பகுதியில் என்ன வேறு மீன் பிடிபடு தான் உங்களுக்கு? காற்று பகுதியில் சரி குறவு தாங்க. இந்த போன கிழமையில மீன் சரியான குறைவு இருந்தாப்புல படும் மீன் இருந்தாப்புல காற்றுக்கு கடாமல் விட்டுரும். எத்தனை உள்ளூர் வியாபாரிகள் இருக்கணும் மீன் வியாபாரிகள்? வியாபாரிகள் ஒரு எங்களில் 25 பேர். ஆனால் உள்ளூர் ஆக்களை கொடுக்குறத விட வெளியில் தான் எதிர்த்து போகிறாங்க அவ்வளோ இருக்கேன் மீன். வெளியில் வந்து கூலர் தான் நம்பி இருக்காங்க. இதெல்லாம் அந்த கறி மீன் இங்கே வரையினோம் அவைக்கும் விலை குறைச்சிக்கணும். நாங்கள் 600-700 ரூபாய்க்குள்ளே தான் விற்கணும். இங்கே 550 ரூபாய்க்கு இங்கே சங்கத்தில் விற்கணும். மற்ற என்னாலும் சங்கத்தை கொடுத்து தான் எடுக்கலாம். ஆனால் இந்த மீன் இல்லை வியாபாரிக்கும் கொடுக்குறான் நேரடியாக கொடுக்கணும். நேரடியாக கொடுக்கணும். அதையும் கொண்டு போய் தான் நாங்கள் விற்கணும். எப்படி 9 மணிக்கு இடையில கிடைக்கிட்டா சரி, சுணங்கிட்டால் சரி கஷ்டம். இப்போ 8 மணி ஆகுதானே? இப்போ 8 மணி ஆகுது. 9க்குள்ளே கிடைக்கும். இதில் வந்து இன்னொரு ஆள் வந்திருக்கணும் பார்ப்போம். சரி, இதில் பாருங்கள் இன்னொரு போட்டும் வந்துட்டு இதுக்குள்ளே எவ்வளோ மீன்கள் வந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். இந்த சிங்கிரால் என்று சொல்கிறது அது வந்திருக்குமான்ட்டு தான் ஒரு கேள்வியாக இருக்குது. ஓகே, எண்ணி போடணும். இதில் பாருங்க நான் எதிர்பார்த்த மாதிரி அந்த இறால் வந்து கொண்டு வந்திருக்கணும். இதில் இப்போ வந்த உடனே சொல்லியிருப்பேன்னா மீன்களை எண்ணி எடுங்கண்டு அது என்னத்துக்கா அப்படின்றத நாங்கள் இந்த அண்ணாட்டை கேட்டு தெரிஞ்சுள்ளோம். இப்போ என்னென்னா இந்த வெயிட் இந்த இடையை பார்க்குறது இப்போ 90 மீனண்டா எத்தின 20 மீனண்டா எத்தின அப்படின்ட்டு பார்க்குறது. நேற்று எனக்கு 43 மீன் 20 கிலோ அப்படின்னா 2 மீன் அப்படித்தான் விழுந்திருக்கு. கிலோக்கு 2 மீன் படி விழுந்திருக்கு. அந்த ஒரு இது அது வந்து இப்போ சங்கம் வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இதாக்குவீங்க. ஓகே ஓகே. அதுக்காக தான் அந்த மீன் எண்ணிக்கையில் இப்போ எடுக்கிறேன். ரைட். அப்போ மீன்கள் வந்து கிலோ கணக்கில் அந்த சிங்கிரால் என்னண்டு வேண்டுது நம்ம அது? இது வந்து 1200 ரூபா இந்த இறால். ரைட்டு. இந்த இருக்கு இது வந்து 1200 ரூபா. இதில் தரம் இருக்குது, கிரேட் இருக்குது, சும்மா ரிஜெக்ட் இருக்குது அப்படி. ஓகே ஓகே. இதெல்லாம் நாங்கள் ஏற்றுமதி தான் ஃபுல்லாக. இது ஏற்றுமதி. ஓகே. இதில் ஒரு கால் உடைஞ்சாலும் இல்லை அது டிமாண்ட் போயிடும். அது ரிஜெக்ட் தான், அதுன்ற மதிப்பு குறைவு தான். ஓகே ஓகே. இப்போ எத்தனை மணிக்கண்ணா விடிய போனீங்க இங்கேருந்து? நான் நேற்று பின்னேரம் போனால் நேற்று பின்னேரம் போய் இந்த இதில் நின்றுங்களா இந்த காட்டுக்குள்ள? இப்போ இந்த கடை நான் சாப்பாடு தங்க இப்படியே தண்ணிக்கெலாம் நிற்கிறா இல்லை இடம் இருக்கா? கரை இருக்குது. இப்போ வெளிச்சிட்டு தானே கரை இருக்குது. முதல் எல்லாம் இப்போ போன மாதம் அதுக்கு முதல் மாதம் எல்லாம் தண்ணிக்கெலாம் நிற்கிறேன். அந்த பழைய கிடக்கு இதில் போட்டுட்டு படுக்கிறது மேலே. ரைட்டு. உருண்டு விழுந்தா முதல்ல ஒன்றும் வராதோ முதல்ல இருக்குது. ஆனால் வாக்களை இது வரைக்கும் கடிக்கையில் எங்களை தொழிலாளியில் ஒரு தரையும் கடிக்கல இருக்குதானே. எத்தனை போட்டு இல்லைண்ணா இப்போ மொத்தமாக இருக்கு இங்கே? இதுக்குள்ள இப்போ நான் நினைக்கிறேன் ஒரு 70 போட்டுக்கு மேலே செய்யுது. இப்போ கொஞ்சம் தொழிலாளி கூட இன்னும் தண்ணி பற்றி கொண்டு போகுதானே, இன்னும் வர கூடிக்கொண்டு வருவான். எல்லாம் இங்கே கிளிநொச்சியில் இருக்கிற ஆக்கள் தானா? இல்லை கிளிநொச்சி முல்லட்டி மாவட்டம் அதுக்குள்ளே இருக்காங்க கணவர்கள். ஓகே. மற்றது இப்போ தருவரக்காரர் இல்லை. ஆனால் இப்போவே உங்களுக்கு கொஞ்சம் நடுங்கிற மாதிரி இருக்குது. அங்கே இரவெல்லாம் இன்னும் தாங்கியிருப்பீங்களா? வா எங்களுக்கே நடுங்குது தான். அப்புறம் இதில் நிற்கிறது தண்ணியில் குளிக்காது தானே. இரவுக்கு நினைக்கிற மாதிரி இல்லை. தண்ணியில் இருந்து ஒரு வெக்கை கொண்டு வருமா? மழை வந்து முந்த நாள் எல்லாம் நினைஞ்சு தான் போகணும். முந்தா ராத்திரி மழை வந்து எல்லாத்த பாடம் கஷ்டம் தானே. ஏன் இங்கே இருந்து இப்போ உள்ளூர் வியாபாரிகளோட வெளியாக்களுக்கே நேற்றுமதி செய்கிறீங்க கூடுதலாக? உள்ளூருக்குள்ளே இவ்வளோ மீனையும் விற்கல தானே? விற்கல ஒரு குறிப்பிட்ட அளவு கொடுக்குறோம் இல்லை தானே. இப்போ யாழ்ப்பாணம் அங்கே இருந்தெல்லாம் அது வாரதில்லை. முழுது மாவட்டங்கள்லாம் வாரதில்லை. இப்போ இந்த கிளிக்கு மாவட்டத்துக்கு உள்ள வியாபாரி மட்டும்தானே கொஞ்சம் செய்கிறாங்க. ஓகே. இது எல்லா காலத்துலேயும் தண்ணி கூட இருந்தாலும் எல்லா காலத்துலேயும் தொழில் செய்யுங்கள். எங்களோட வாழ்வாதாரமே இதுதானே. சரி சரி ஓகே. இதில் பாருங்க கொண்டுற மீன்களை அப்படி இதில் நிறுத்து உள்ளூர் வியாபாரிகளோ இல்லை வெளியோ அவையிலே இதில் எடுத்துக்கொள்வினோம். அந்த ஒரு விஷயம் தான் இதில் நடந்து கொண்டு இருக்குது. சரி, இப்போ இதில் ஐயா கொண்டாந்த மீன்களில் ஒன்றை வண்டி வச்சுட்டார். ஐயா என்ன மாதிரி வண்டியாச்சா? இது என்ன மீன் ஐயா இங்கே கூடுதலாக படுறது? ஜப்பான். ஜப்பான் சிலாப்பின்றது வேறையா?
எல்லாம் ஒன்று தான் இல்லை எல்லாம் ஒன்று தான் பேர்கள் தான் மாறி மாறி சொல்லுவோம். பேர்கள் மாறி மாறி சொல்லுவேன். சரி இப்போ இது இவ்வளோ காணும் உங்களுக்கு இப்போ இந்த பிஸ்னஸுக்கு எடுக்கணும் வேணா ஃபுல்லாக எடுத்துகிட்டு போனால் தான் ஓரளவு அது இதாகலாம். என்ன மாதிரி இங்கே வேண்டி சாப்பிட்டு நம்ம அங்கே ஆகல் மீன் காணாது, மீன் கொண்டு போனால் வைக்கலாம். மீன் காணாது அவையில் சொல்லினா இங்கே பிடிக்கிறத விற்கலாமே இருக்குன்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க காணாதுண்டு. என்ன மாதிரி இங்கே மீன் பிடிக்கிறார்கள் சொன்னது உங்களோட கருத்து என்ன? இல்லை மீன் இல்லை அவ்வளோ போதிய அளவு மீன் இல்லை, கிடைக்குது இல்லை. ஒரு நாளைக்கு விடியப்புறம் மட்டும்தான் பின்னேரம் எல்லாம் பிடிச்சி அப்படி விற்கிறது இல்லை. நேரம் பிடிப்பாங்க தான் கூட எடுப்பாங்க கூட எடுப்பாங்க. சரி இப்படி மாற்று கருத்துக்கள் இருக்குது ஒவ்வொருத்தரும். ஐயா வந்து பார்க்குறார் இன்னும் போட்டுகள் வரணும், அதுகளை நாங்கள் பார்ப்போம். நேரம் இருக்கு என்ன இப்போ ஐயா ஒரு ஆள்கிட்ட கதைப்போம். ஐயா சொல்லுங்கள் என்ன விஷயம் சொல்ல வாரீங்க? இந்த எங்களோட குளத்து மீன் இருக்கல்லோ இது வந்து எல்லாத்துக்குமே ஒரு உபயோகப்பட்ட சாமான் தான். சரியா? மற்ற தொழிலாளிகள் அப்படி போய் தொழிலுக்கு வராங்க, எங்கட வியாபாரிகள் இருக்காங்க, அப்படி எல்லாத்துக்குமே உபயோகப்பட்ட பொருள். அவ்வளோ. அப்போ எனக்கு ஒரு கேள்வி, இப்போ சிங்கள இடங்கள்ல இல்லாத மீனா ஏன் இங்கே இருந்து குளத்து மீனை ஏற்றுமதி செய்யணும்? என்ன சொல்லுங்க பாப்பா? எங்களுக்கு கொடுத்தா அங்கால கொடுக்கணும். விலங்கு இல்லை எங்களை இதுகளை கொடுத்தா அங்கால கொடுக்கணும். அப்போ தான் கறி மீனை கொடுத்துட்டு மிச்ச மீன் சிங்கள இடங்களில் பல குளங்கள் இருக்குது, அங்கே இருந்து பிடிப்பின தானே மீன்கள் பிடிக்க மாட்டாங்க. சின்ன மீன்கள் அது பாசி குளங்கள் அப்படி என்று ஒரு மனம் இருக்கு. இது அப்படி இல்லை. இந்த பெரிய மீன்களும் படி இது வந்து வெளிநாட்டுக்கும் ஏற்றுமதி ஆகுது. இந்த மீன்கள் சிங்கிரால் எப்படி சும்மா போட்டு கிடக்கு பின்னால என்ன மாதிரி அது பிரயோசனம் இல்லை. சிங்கிரால் இது இந்த பின்னால இறால் இந்த விலை 1600 ரூபாய் இந்தியாவில் இந்தியாவிலே இல்லை, நெடுகாலம் என்ன இறால் கம்பெனிக்காரர் வரையில் அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. சரி சரி. இதில் பார்த்திங்கன்னா அந்த பாய்மர கப்பல் என்று நான் சொல்லியிருப்பேன், அந்த துணிகளை போட்டுட்டு தான் வரையினா வேண்டாம், காற்றுக்கு எதிராக அப்படியே வளைச்சி கொண்டு வரது கொண்டு வந்துடும், அப்படியே அடிச்சு ஈஸியாக. அங்கேருந்து வந்த போட்டுகள் இடையில் வந்து அந்த மூட்டைகள் எல்லாத்தையும் இறக்கி போட்டு இப்போ இங்கே வந்து இன்னும் இல்லை நிறைய ஐயாக்கள் இப்போ போய் கொண்டிருக்கணும் மீனை பார்க்குறதுக்கு. எல்லாம் அடிபட்டு எஞ்சவாரிங்கள்னு இந்த போட்காரன் என்ன கேட்குறேன், வேணுமெண்டு காய்க்கிறாரா இல்லை சீரியஸாக காய்க்கிறாரான்னு தெரியாமல் இருக்கு அந்த அண்ணா. சரி அங்கே மீன் எடுங்கன்ட்டு பேசி கொண்டிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 வெள்ளம் ஒரே அடியாக வந்து கொண்டிருக்கு. உண்மையில் நல்லா இருக்குது அந்த காட்சியை பார்க்குறதுக்கு. சரி கொண்டாந்துட்டான். ஆனால் பெரும்பாலும் மீன் பிடிக்கிறார்கள்லாம் வந்து நேரடியாக கொடுக்குறதுக்கு வந்து ஒரு முறிவுகள் நிலை தான் இருக்குது. அப்படியே சங்கத்திட்ட கொடுத்து தான் கொடுக்கணும் போல இருக்குது. அது என்ன பிரச்சனைன்றது தெரியல எங்களுக்கு. ஆனால் கரையில் இழுத்து விடுறது என்னவோ உள்ளூர் வியாபாரிகள் தான். மூட்டையாக கொண்டு வந்து இறக்கணும். ஒரு சிலர் கொஞ்சம் குறைவாக இறக்கணும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி படாது பாருங்கள். அவ்வளோ பேர் இந்த இடத்துல. ஆனால் வந்து ஒவ்வொரு போட்டாக்களும் வந்து ஒரு கஸ்டமரை வச்சுருக்கணும் போல இருக்குது. ஒரு சிலர் அப்படியே மீனை கொண்டு வந்தோன்னா அப்படியே தண்ணி போடுறது அப்படியான ஒரு சந்தர்ப்பம் நடக்குது. இல்லை பாருங்க ஆர்மியாக்களும் மீன் பண்ணுறதுக்கு வந்து நிற்கணும் இந்த இடத்துல. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு விரால் மீனம் வந்திருக்கு. இங்கே பாருங்க நீட்டாக இருக்குது, பார்க்குறது பாம்பு தோல் மாதிரியே இருக்குது பார்க்க. சரி இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுக்கு முதல் பார்த்தது ஆம்பளை இறால், இது வந்து பொம்பளை இறால். சிங்கிராலில் வந்து இதுதான் டேஸ்ட்டாக இருக்குது. இதெல்லாம் குத்துமா இருந்தா அதான் சரி சம்பவம் தான். இதெல்லாம் வளர்க்க வேணாம் இப்போ இதில் இதெல்லாம் இப்போ குஞ்சு போட்டு வளர்க்குறது இல்லை. இது இருக்கிறது குளத்துக்கு ஆனால் ஒரு ஆள் குஞ்சு முடுறது. இப்போ எங்களுக்கு இந்த மீனை அண்ணாக்கள் பேசணும் வேண்டாம்னு செய்வேன். இந்த காலை உடச்சி விட்டா பேசுவேன், இல்லாட்டி காசை வண்டிட்டு வேணும் போட்டை கொண்டே சமைக்க தான் போட்டு. இல்லை இவையெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும். வந்த உடனே இந்த போட்டுகளையும் கழுவிட்டு கொண்டு போயிடும். கழுவிட்டு 2 மீனை கொண்டு வந்து அப்படியே போட்டுருந்தோம். இது வந்து கொக்கிச்சான் அப்படின்னு சொல்கிறது, இது உழுவை அப்படின்னு சொல்கிறது. ஆனால் இது 2 மட்டக்கிழப்பில் சாப்பிடுவேன் இதுகள் எல்லாம். ஆனால் இங்கே வந்து சாப்பிடல, ஒரு தரம் தூக்கி போட்டுருந்தேன். அப்படி வந்தோடனே 2-3 பேர் போயிடும். அந்த ஒற்றுமையை பார்க்க சந்தோஷமாக இருக்குது. அவையில் வந்து நான் நினைக்கிறேன் போட்டாக்கள் ஒரு 2 மீன் எல்லாம் கொடுக்கணும் போல இருக்குது. ஒரு ஐயா தனியாக விழுந்துட்டு வந்துட்டு இருந்த போட்டு. ஐயா தனியாக விழுந்துட்டு வந்துட்டீங்க, கடுமால் தான். அதான் புளியா அவரை தானே புளியண்டு வச்சு கொண்டுட்டு. நாங்கள் இது வரைக்கும் எண்ணெய் எடுத்தது ஒரு அண்ணா சொன்னார் கிலோ கணக்குக்காக எண்ணெய் எடுக்கிற மாட்டேன். நீங்கள் என்னதுக்காக நன்றீங்க?
நாங்கள் வந்து வருஷத்தில் வந்து மீன் குஞ்சு விடுறோம் நாங்கள். ரைட். அப்போ ஒரு மாதத்தில் எத்தனை மீன் குஞ்சு பிடிப்படுறேன்னு சொல்லி அதுக்கான கணக்கு கணக்கு பார்த்தா அவங்களுக்கும் அது நெருக்கிறார்களுக்கும் விளங்கிக்கொள்ளும். இத்தனை மீன் குஞ்சு பிடிப்படுறதுக்கு இத்தனை மீன் மீதி நிற்கிது. குஞ்சுகள் விடுவீங்க, ஆயிரக்கணக்கில் விடுவீங்க. சரி, இது நாங்கள் லட்சக்கணக்கில் விடுறது. லட்சக்கணக்கில் வருஷத்தில் எப்படியும் 15 லட்சம் 20 லட்சம் குஞ்சு நாங்கள் விடுறோம். ரைட். இது ஒரே வகையான மீனை மட்டும் தான் பிடிக்கிறீங்க? இல்லை எல்லாம் 3 சாதி மீன் வரும். 4 சாதி மீன், இறால் வரும், ஸ்லாப்பி வரும், கட்லா வரும், வரும், விலாங்க மீன் வரும், மீன் எல்லாம் வரும். இப்போ கொஞ்சம் குறைவு, தண்ணி கொஞ்சம் கூட நிற்கிது தானே, கொஞ்சம் வத்த தான் அதெல்லாம் வரும், அம்பிட்டு வரும். இப்போ எத்தனை போட்டுகள் உங்களுக்கு தெரிஞ்சு உள்ள நிற்கிது? இன்னும் வெளியே நிற்கிது போட்டு. இப்போ 2-3 வல்லம் தான் வந்திருக்கு போல. கூட தொழிலாளி போகல, காற்று பிரச்சனை, கிளைமேட் பிரச்சனை. மற்ற அங்கே போட்லாம் வந்து கொண்டு இருக்கு, இனிதான் வரும். எங்களுக்கு ஒரு டைம் ஒன்று இருக்குது, 9:30 கரைக்கு வர, அதுக்கெல்லாம் வந்துருவாங்க எல்லாம். வந்துருக்கணும் எல்லாரும். அப்போ எல்லாரும் வந்து இப்போ சங்கத்துக்கு கொடுத்து தான் விற்பீங்க? சங்கம் நாங்கள் எங்கட எங்களை மூப்புக்கு நாங்கள் ஒன்றுமே கொடுக்கல. இது ஒரு கவர்மெண்ட் உண்டு, கவர்மெண்ட் பதியப்பட்ட. நாங்கள் மீனை கொண்டு வந்து அதில் 2 பேர் பதிவாளர் நிற்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட கொடுக்க, அவங்க அப்புறம் நிறுத்து கணக்கு பார்த்து ஜாபாரி கொடுக்குறது, கரிமீன் கொடுக்குறது, அங்கே கூலருக்கு கொடுக்குறது. பிரித்து 100 கிலோ வந்தால் அதை 3ஆக பிரித்து ஜாபாரிக்கு, கூலருக்கு, கரிமீன் ஆக்களுக்கு. எங்களுக்கு நாம் எடுத்துக்கலாம், ஓகே, பிரச்சனை இல்லை. அது கணக்கில் வராது. அப்படி 10 பேர் எடுத்தா இங்கே போகிறது. 10 பேருக்கு அப்படி கொடுக்க அனுமதிக்க விட மாட்டாங்க. எங்கள்கிட்ட தெரிஞ்சாக்குன்னா ஒரு ஆள் 2 பேர்னு சொன்னால் நாங்கள் 1 கிலோ மீனை கொடுக்கலாம். அதுக்கு கூட கொடுத்தா எங்களுக்கு ஃபைன் இருக்குது. அப்போ அதனால நாங்கள் கொடுக்குறோம்ல. சரி அண்ணா, நன்றி. ஓகே. 92 மீன்கள் வந்து கொண்டு வந்து போட்டிருக்கணும். எத்தனை கிலோ வந்திருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்களாண்டா கிட்டத்தட்ட 33 கிலோவா? எத்தனை கிலோவே காட்டல. கிலோ இது எத்தனை கிலோ? இது 33 கிலோ. ஓகே. கிலோ வந்து நிறுத்தப்பட்டு தான் அப்படியே பங்கிட்டு கொடுக்குறேன். இது 2 பேருமே சங்கத்தை ஆக்கலாம். இதில் வந்து கரைக்கு மீன் பண்ணுறாக்கள் வந்து தெரிந்தெடுக்கல, அவையில் போடுறது தான் வேண்டணும். அதில் தேவையானதுகளை கேட்டு இதாக்கி போட்டு அதில் அப்படியே நிறுத்தி கொடுக்கணும். ஆர்மியாக்களும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க நேரமாக பண்ணுறதுக்கு. வளத்தை பார்த்தோம், கதைச்சோம். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ மீன் எவ்வளோக்கு போகுது அப்படின்றது கேட்டமான்றது தெரியல, மறந்துட்டேன். கிட்டத்தட்ட 580 ரூபாய் கிட்ட போக வேண்டிய நினைக்கிறேன். மன்னிச்சு கொள்ளுங்க, 550 ரூபா விற்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 படகுகள் வந்து கொண்டு இருக்குது, அந்த இதாக்கி கொண்டு வரணும். அதுவும் வந்து குறிப்பாக அந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் கலட்டி இருக்கணும். அதனால் வந்து நாங்கள் கொஞ்சம் கிளியராக எடுக்கலாம் இருக்குது. நான் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிய மாட்டேன் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஐயா, என்ன மீன் கொண்டு வரீங்க? விரால். ரோ என்ன வித்தியாசமாக இருக்குது? என்னதுக்கு பயன்படுத்துகிற நீங்கள்? இது சமைக்க கொஞ்சம் முள்ளு மீன் தான் குழம்பு வைக்கணும், பொரிச்சு குழம்பு வைக்கணும். வீட்டுக்கா இல்லை கடைக்கா? நான் வியாபாரி தான், நான் இது வீட்டுக்கு தான் சமைக்கிறேன். வீட்டுக்கு தான். சரி ஐயா, அப்படி நாங்கள் பார்ப்போம். அப்படி வர்றது இது பாருங்க, சூப்பராக இருக்குது இந்த வியூ. உண்மையிலவே கிட்டத்தட்ட இதில் வந்து 9:30 வந்து எல்லா போட்டுகளும் வரணும் பண்ணுறதுக்காக அப்படியே வந்து கொண்டிருக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கிடையில் தான் 6000 வேண்டியதான். அதுக்கு பிறகு கொண்டாடுறதெல்லாம் சேல் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் வந்து கூலராக்கள் வந்து ஏற்றிக்கணும் வந்து நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் இதுகள் தான் இன்றைக்கி தொழில் போனதில் கடைசியாக வர்ற வள்ளங்களாக இருக்குமெண்டு. சில வேலை போட்டுகள் அப்படின்னு சொல்லுவோம்னா அது பேச்சு வழக்கில் எல்லாருக்குமே வார விஷயங்கள் தான். வள்ளங்கள், போட்டுகள் எல்லாம் ஒன்று தான், எல்லாம் மீன் பிடிக்கிறதுக்கு உதவுறதா இருக்குது. இப்போ இதில் வந்து ஒரு சிலர் வந்து ஒவ்வொரு கஸ்டமர் வச்சுருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இதில் வந்து குறிப்பாக அவங்களுக்கு அளந்த வந்து கொடுப்பிடும். நல்லா இருக்குது தெரியுமா இந்த வியூவோட பார்த்து கொண்டிருக்கீங்க. இல்லை என்ன நடக்குது. சரி பார்ப்போம் எவ்வளோ மீன்கள் ரக்கினமான்னு. ஆனால் கூடுதலாக அந்த விலைகளை வந்து கொண்டு வர மாதிரி இல்லை, எல்லாமே எடுத்துகிட்டு வரணுமா இல்லை வேறு ஒரு இடத்துல ரக்கணுமா அப்படின்றதான் தெரியல. முதல்ல வந்து அம்மாக்கள் எல்லாம் வந்து இதில் கிளியர் பண்ணி கொடுக்கணும். இப்போ வேலையை எல்லாத்தையும் செய்துட்டு வரணும். இதில் வேறு கொண்டு வந்த மீன்கள் அப்படி எண்ணி போட்டு இருக்கிறதான் இதில் நடக்கிற விஷயங்கள். ஐயாக்களுக்கு ஒரு கஸ்டமர் வச்சுருக்கீங்களா போட் பிடிக்கிறாங்க? இல்லை, தொழிலாளி தர நாங்கள் வந்து சங்கம் உங்களுக்கு தரும். என்ன யார்கிட்ட என்ன பண்ணிட்டு போனாலும் சங்கம் தரும். நீங்கள் இந்த மீன் தான் வேணுமென்று கேட்டு வேண்டலாம். அப்படியா? அப்படி கொண்டு போனால் தருவாங்களா? வேலை எல்லாமே ஒரேடியாக நிறுத்து போட்டு அதுக்கப்புறம் பங்கிட்டு கொடுக்கணும் வியாபாரிக்கு. அவங்களுக்கு 37 மீன். பாருங்க, ஐயாக்கள் வந்து மல்லண்டு கொண்டு போய் அதில் நிறுத்து. ஆனால் சங்கம் இருக்கிறது வந்து நல்ல விஷயந்தான். எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுக்கணும். போகிறாங்களுக்கு அள்ளி கொண்டு போகிற அளவுக்காண்டு இல்லை. குறிப்பாக ஒரு மீன் வியாபாரிகளுக்கு ஆரம்பம் என்ன கிலோ, அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட தொகை கிலோ, அதை முடித்த அப்புறம் தான் கூலராக்கள் ஏற்றினா.
சரி இதில் பாருங்கள் இவ்வளோ பேர் இப்போ இந்த இடத்துல வந்துட்டு பண்ணி எல்லாருமே அந்த குளத்து மீன்களை பண்ணுறதுக்கு இவ்வளோ பேர் வரையிலும் பாருங்கள் ஒரு இடத்துல பாருங்கள் நேரமாக ஆக வந்து ஊராக்கள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கிறோம் இங்கே கூடுதலான மக்கள் வந்து சாப்பிடணும் போல இருக்குது இந்த மீன்களை தெரிஞ்சால வந்து ஐயா மீன்கள் எடுத்தாச்சு காணுமா உங்களுக்கு இந்த மீன் தான் தருவாங்க தர்றதான் தருவாங்க ஒரு 10 கிலோ தருவாங்க ஒரு நாளைக்கு 12 கிலோ நீண்ட 15 கிலோ 20 கிலோ தருவாங்க 20 கிலோ தருவினோம் നിങ്ങൾക്ക് പിന്നെ കെട്ട് 2 கிலோ வேண்டிட்டு போகணும் அதான் அவ்வளோ நேரம் வேண்டாம் அங்கே டைம் போயிடும் மீன் வேண்ட மாட்டாங்க பிரச்சனை இல்லை எனக்கு 2 மணி ஆனாலும் ஒவ்வொரு மீன் காண்ட மீன் எல்லாம் ஃபோன் பண்ணிடுவாங்க ஃபோன் பண்ணிடுவாங்களா ஓகே எந்த ஊருக்கு விற்கிற நீங்கள் விநாயகபுரம் விநாயகபுரம் அதுக்கு விநாயகபுரம் அம்பாளுபுரம் சைக்கிளாக போகிறது செஞ்சது சைக்கிள் இதையா இப்போ பழுதாக போகாத மீன் அவ்வளோ நேரத்துக்கு இன்றைக்கு ஃபுல்லாக நிற்க இருக்குமா மீன் 3 மணினா கிடைக்கும் அப்படியே அப்படியே இருக்கும் மீன் 3 மணி வரையும் ஜப்பான் மீன் பழுதாகாமல் இருக்கும் ஐயாக்கள் வந்து ஒரு காய்ச்சி எடுத்து கொண்டிருக்கணும் ஐயா வந்து இவ்வளோ நேரம் மெனக்கட்ட நின்று இது என்ன மீன் ஐயா இது ரோ என்று சொன்னேன் நான் அப்போதையும் சொன்னவேல் ரோக்கு இப்போ ஓடர் இருக்கா ஓடர் இருக்குது 2 கிலோ கிட்ட ஓடர் இருக்கா அதான் ஐயா எடுத்துகிட்டு இப்போ வெளிக்கிட போகிறார் ஐயா இந்த ஊருக்கு பிஸ்னஸ் செய்கிறேன் தெரிஞ்சது 5ஆம் வாய்க்கால் 5ஆம் வாய்க்கால் 4ஆம் வாய்க்காலுக்கு ஐயா மீன் யாரும் செய்கிறாரு ஐயா தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஊர்களில் இருந்து பார்ப்பீங்க டிவிஎஸ் பைக்கில் தான் ஐயா அந்த தொழில் நடக்குது வேற வேறையா கொடுப்பாண்டா இது 2 வேற அது இதில் எந்த வியாபாரிக்கு மீன் கொடுக்கணும் இப்போ கறி மீன் வேறு யாரும் மட்டும் இருக்கா சரியா அது 800 வேணுங்கண்ணா நேரத்தை அப்படியே அப்படியே அங்கே கொடுத்துருவோம் ஆனால் அப்படியே இதில் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க இதில் வந்து அப்படியே ஐஸ் எடுத்து போட்டு கொண்டிருக்கிற மீன்கள் மீன் இது இங்கே வருங்க இதெல்லாம் இவ்வளோ மீன் ஒரு 3-4 கிலோ வரும் போல தனி மீன் அண்ணா வந்து எவ்வளோ குயிக்காக வந்து இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்காரு பாருங்க பெரிய மீன்கள் கிடைச்சிட்டு அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் விலை மிச்சமாக இருக்கிற மீன்களை அப்படி அண்ணா கொடுக்கணும் எடுத்துறது எனக்கு 5 கிலோ செத்தல் வந்துட்டா நீங்கள் தொழிலாளிகிட்ட கொடுத்துட்டு போயிரு ஜப்பான் போட்டு இந்த வியூ எல்லாம் பார்க்கல அப்படியே சமைச்சு சாப்பிட்டு திருப்பியும் சொல்கிறேன் கேம்பிங் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா போட்டில் போய் அந்த நன்னீர் மீன்பிடி வளர்க்கணும் அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்துட்டு வரையினோம் கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் 3 இது எடுக்கலாம் 3 குஞ்சு 1 கிலோவுக்கு எடுக்கலாம் அப்படின்ட்டு சொன்ன வேலை ஒரு கருத்து இல்லை பாருங்க போல் வள்ளங்கள் இப்போ வந்துட்டு இதில் போகலாமா இல்லையான்றதான் தெரியலை அந்த ஒரு விஷயம் வந்து கஷ்டமாக இருக்கும் போல இருக்குது சங்கத்திட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் நிஜய் சங்கம் எல்லாத்துக்கும் சங்கம் ஓகே தெரிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயங்களுமே நாங்கள் பார்த்துட்டோம் சரி நிறைய விஷயங்களை நாங்கள் இங்கே பார்த்துனாங்களே நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொண்டோம் அவன் வாழ்க்கை முறை என்னென்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ளினோம் இப்படியான விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்கணும் ஆனால் இந்த இடத்துல வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கோம் நீங்கள் அந்த வீடியோ போட்டு ஒரு நாள் வந்து பின்னேறம் வந்து கேம்பிங் பண்ணோம்னா இப்படி அப்புறம் மீன்கள் எல்லாம் வேண்டி கேட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு போட்டில் வந்து அங்கே கூட்டிட்டு போயிடும் ஆனால் இங்கே இருக்கிற கேம்பிங் பண்ணி நிற்கிறாண்டா கூட பாதுகாப்பு பிரச்சனை இல்லாத இருக்கிறபடியா சங்கக்காரரோட கதைச்சு தான் செய்யணும் அப்படியான நிறைய சட்ட சிக்கல் இருக்கு ஆனால் சுற்றுலாத்துறையிலேருந்து யாராவது பார்த்தீங்கன்னா கட்டாயம் இந்த இடத்துல வந்து ஒரு கேம்பிங் பண்ணுற இடமா மாற்றி அதை ஒரு சிறப்பாக 2 கொடுத்து அப்படியான விஷயங்கள் எல்லாம் செய்துக்கலாம் இன்னும் நல்லா இருக்கும் இந்த இடத்தை விட்டு அங்காலெல்லாம் நிறைய மரங்கள் இருக்குது அதுகளுக்கு ஓடி செய்யலாம் ஏன்னா இதில் வந்து மீன் ஜாரம் செய்கிறதால அந்த ஒரு பிரச்சனை இருக்கும் அதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம் இதுக்கு பிறகு பசிக்கு தானே பசிக்குது போய் சாப்பிடணும் ஐயாக்கள் நிறைய பேர் நிறைய வித்தியாசமான கருத்துக்களை தெரிஞ்சு கொண்டோம் பாய்